காலையில் ஆச்சுன்னா வெயில் நல்லா கொளுத்தி எடுக்குதுங்க. ஆனால் சாயங்காலம் ஆக அப்படியே மோடமாயிருதுங்க. மழையெல்லாம் வர்ற மாதிரி தாங்க இருந்துச்சு. ஆனால் கன்ஃபார்மாக வருமாங்கிறது நம்மளுக்கு தெரியாதுல்லைங்க. சரி, செடிக்கெல்லாம் இன்னொரு வாட்டி தண்ணி ஊற்றி குளிப்பாட்டி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை செஞ்சுட்டு இருந்தேனுங்க. எங்கள் அம்மா வீட்டிலேருந்து சீதனமாக ஒன்று வந்திருக்குதுங்க. இந்த மிஷினை கல்யாணம் ஆன புதுசுலேருந்து எடுத்துகிட்டு போன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. வாடகை வீட்டில் இருக்கிறதாச்சுங்களா, நம்ம வீடு கொஞ்சம் சின்ன வீடு தாங்க. சரி, பெரிய வீடாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போய்க்கலான்னு நானும் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேனுங்க. எனக்கு ஒரு மிஷின், என் தங்கச்சிக்கு ஒரு மிஷின்னு 7-8 வருஷத்துக்கு முன்னாடியே வாங்கி வச்சுட்டாங்க. காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போதே ஃப்ரீ டைமில் இந்த சுடிதார்லாம் தைச்சு பழகிட்டேங்க. ஆனால் இந்த ப்ளவுஸ் எல்லாம் அந்த டைம் தைச்சு பழகணும்னு ஆசை வரலிங்க. இப்போயே ஆசையெல்லாம் இல்லைங்க. இத்தனை காசு கொடுத்து ப்ளவுஸ் தைச்சேன், இத்தனை காசு கொடுத்து ஆரி ஒர்க் போட்டேன்னு சொல்லும்போது அந்த ரேட்டையெல்லாம் கேட்கும்போது ரொம்ப பயமாக இருக்குதுங்க. இத்தனை வருஷம் எங்கள் அம்மா தைச்சு கொடுத்தனால பரவாயில்லைங்க. நம்ம எடுக்கிற துணிக்கெல்லாம் வெளியில் கொடுத்து தைச்சிருந்தோன்னு வைங்களேன், நம்ம போல கிழிஞ்சிருக்குங்க. எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பாருங்க, அக்காலும் தங்கச்சி சேர்ந்து எடுத்து ட்ரெஸ்ஸோட காசெல்லாம் வச்சுருந்தோன்னு வைங்களேன், ஒரு ஊடையை கட்டியிருக்கலாம்னு சொல்லிகிட்டே இருப்பாருங்க. ஆனால் நாங்கள் 2 பேரும் அதையெல்லாம் காதலே வாங்கிக்க மாட்டாங்க. நம்ம பாலிசி என்னன்னு தெரியுங்களா, இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இல்லை. அதனால நம்ம மனசுக்கு பிடிச்சது எதையெல்லாம் அனுபவிக்கணும்னு நினைக்கிறோமோ அதையெல்லாம் அப்பப்போ அனுபவிச்சுட்டு போயிட்டே இருப்போங்க. இந்த டைலாக் அடிக்கடி எங்கள் அப்பா அம்மா வீட்டில் சொல்லி அவங்களும் அதே மாதிரி ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால நம்மளுக்கு அது பெரிய பிரச்சனையே முடியலைங்க. அப்போவே எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க, இப்போலாம் தெரியாது, கல்யாணம் ஆகி போனக்கப்புறம் தான் தெரியும்னு. அப்போ லைட்டாக பயம் வந்துட்டு போயிடுச்சுங்க. சரி, கல்யாணம் ஆகிற டைம் பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஆனால் நான் கல்யாணம் பண்ணதே நம்ம பாலிசியே ஓவர்டேக் பண்ணி போயிட மாட்டிருக்குதுங்க. உனக்கு தோணுது வாங்கிக்கோ, உனக்கு பிடிச்சதை பண்ணிக்கோன்னு விட்டுருவாருங்க. யாருக்கு தான் கஷ்டம் இல்லைங்க, எல்லாருக்கும் கஷ்டம் இருக்குதுங்க. நம்ம என்ன வேணாலும் குறை சொல்றதுக்கு லட்சம் பேர் இருப்பாங்க. எந்த வேலையும் இல்லாமல் சும்மா உட்காந்துருக்கிறவங்க அப்படித்தாங்க பேசுவாங்க. நம்மளுக்கு தான் 1008 வேலை இருக்குது இல்லைங்க. அதையெல்லாம் செஞ்சுட்டு சந்தோஷமா இருந்துட்டு போக வேண்டியதாங்க.